நான் தாண்டி இந்த வீட்டு தலைவன். அப்படின்னா என்ன? டெய்லி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். இந்த வீட்டுக்கு தேவையான சோப்பு சீப்பு சாமா வாங்கி போடுறது நானடி. வாரத்துல 5 நாள் கஷ்டப்படுறேன்னா சனி ஞாயிறு லீவ் எடுத்துப்பேன். எங்க வேணாலும் போவேன், யார் பண்ணாலும் சுத்துவேன். அதை கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. நைட்டு லேட்டா தான் வருவேன். வந்தா வீடு சுத்தமா இருக்கணும், சாப்பாடு ரெடியா இருக்கணும், பாப்பா தூங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்றாண்டி அவன். அப்படியே சொல்றான். ஆமாடி. மத்தவங்க குடும்பத்தோட சகவாசம் நமக்கு எதுக்கு? ஆமா ஆமா. நம்ம வேலையை பார்ப்போம். உனக்கு அந்த மாதிரி ஏதாவது என்ன இருக்கா என்ன? இல்ல அவன் ஃப்ரெண்ட்ஷிப் வெளியே கட்டுறான். வீடை தொலைச்சிரு, அப்புறம் அந்த சாமானி கழுவி வச்சிரு, துணி வேற ஊற போட்டிருக்கேன், அதை மறக்காம துவைச்சிரு, சரியா? கண்டிப்பா. தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். கர்த்தரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். எல் ஷடாய் மினிஸ்ட்ரீஸ் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.